மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை ஐனாவரத்தில் உள்ள இல்லத்தில் தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்திருப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகை தந்து ஆம்ஸ்ட்ராங்கின் திருவுருவ படத்திற்கு தற்பொழுது மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது ஐனாவரத்தில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு வருகை தந்து ஆம்ஸ்ட்ராங்கின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருடைய திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தியதோடு அவரது குடும்பத்தினர்களை நேரில் சந்தித்து தற்போது ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகள் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரம்பூரில் கடந்த 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சென்றிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னை ஐனாவரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சென்று தற்போது அவரோட குடும்பத்தினரை நேரடியாக சந்தித்து பல்வேறு ஆறுதல்களை தற்போது தெரிவித்து வரக்கூடிய காட்சிகள் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆம்ஸ்ட்ராங் கொலையை பொறுத்த வரையில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தவரையில் கடந்த 5ஆம் தேதி பெரம்பூரில் கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில்தான் அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது சென்னை ஐனாவரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று அங்கு அவருடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து தற்போது ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் குடும்பத்தினரிடம் விரிவாக அவர் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக சென்னை மாநகர காவல் ஆணையரும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பந்தமாக அதில் கடமை தவறிய காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் சென்னை மாநகர காவல் ஆணையரும் நேற்றைய தினம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய காவல் ஆணையராக அருண் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த கொலை சம்பவத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தமிழகம் முழுவதும் ஒரு பேர் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. குற்றவாளிகள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்தாக முன்வைக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தியதோடு அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தற்பொழுது ஆறுதல் கூற வருகை தந்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினர் என்னென்ன கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள்? விவரங்கள். நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முதலமைச்சரிடம் முன்வைப்பார்கள் என்பதை குறிப்பாக சொல்ல வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே பார்த்தோம் என்றால் சிபிஐ விசாரணை ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த கோரிக்கை மீண்டும் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல எனவும் உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கைகள் ஏற்கனவே தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த கோரிக்கைகளும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரிடம் அவருடைய குடும்பத்தினர் தெரிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தங்களுடைய குடும்பத்தினருக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் என்பது முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவருடைய இல்லத்திற்கு நேரில் சென்று அவருடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதோடு அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் அவர்களது கோரிக்கைகள் தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டறிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தற்பொழுது அரசின் சார்பில் ஏதேனும் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்திற்கு நிவாரணங்களோ அல்லது திட்டங்களோ ஏதேனும் அறிவிக்கப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்கா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கிறதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா?
தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. தற்போதைய பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய, அதாவது அந்த சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதை தவறியிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகர காவல் ஆணையர் உட்பட பலர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கடமை தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், உண்மையான குற்றவாளிகள் கண்டறிய அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்படும் எனவும் நேற்றைய தினமே தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தான் தற்போது நேரடியாக அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து தற்போது முதலமைச்சர் ஆறுதல் தெரிவிப்பதற்காக தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்றிருக்கிறார். அவருடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதோடு அவர்களின் கோரிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் தற்போது கேட்டறிந்து வருகிறார். எனவே அவர்களின் கோரிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது துரிதப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர அனைத்து ஏற்பாடுகளும் உடனுக்குடன் மேற்கொள்ள வேண்டும் என ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கின் விசாரணை என்பது துரிதப்படுத்தக்கூடிய பணிகளும் மேற்கொள்ள வேண்டும் என தொடர்ச்சியாக முதலமைச்சர் உத்தரவிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் பார்த்தோம் என்றால் தற்போது நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள், அது குறித்தான தகவல்கள் சொல்லுங்க. நிச்சயமாக முதலமைச்சரை பொறுத்தவரையில் தலைமைச் செயலகத்திலிருந்து நேரடியாக புறப்பட்டு ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம் என்றால் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் அங்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தற்போது சென்றிருக்கிறார். முதலமைச்சருடன் பல்வேறு அமைச்சர்களும் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அமைச்சர் சேகர் பாபு முதலமைச்சருடன் தற்போது அங்கு சென்றிருக்கிறார். அதே போன்று முதலமைச்சருடன் அதிகாரிகளும் சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் அங்கு நேரடியாக சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகள் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக அவருடைய குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அவருடன் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோரும் உடன் சென்றிருக்கிறார்கள். அவர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி கண்ணீர் மல்க தன்னுடைய கவலைகளை முதலமைச்சரிடம் தற்போது தெரிவித்து வருகிறார். பல்வேறு கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்து வருவதாக நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அந்த கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து அதற்கான உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொள்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது முதலமைச்சர் நேரடியாகவே சென்று அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகிறார். இதற்கு பின்பாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் உடனுக்குடன் மேற்கொள்ள வேண்டும் எனவும் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட உள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.